जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री पुरोபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்யா சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பகுதிக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் நம்ம வந்து சைத்தன்யா சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். இந்த சைத்தன்யா சரிதாமிரதா மிகப்பெரிய ஒரு உயர்தரமான ஒரு சாஸ்திரம். அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு, கௌரப்பிரியஜன சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான பக்தர்களுக்கு கௌரப்பிரியஜன ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பாத், ஸ்ரீ ரதா சனாதன கோஸ்வாமி பாத், ஸ்ரீல ரகுநாத தாசு கோஸ்வாமி பாத், ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி பாத், ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பாத், என் கோபால பட்ட கோஸ்வாமி பாத். அவன் கருணையோட சட் கோஸ்வாமி கருணனும் பிறகு மகாபிரபுடைய தூய்மையான பக்தர்கள் கருணையுடனும் அவன் கருணையோட and also கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இந்த புஸ்தகத்தோட ஆச்சாரியார் அவரோட கருணனும் இந்த புஸ்தகத்தை நம்ம சைத்தன்ய சரிதாமிரத சாஸ்திரத்தை படிச்சு அதோடைய சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இருதையெல்லாம் மாற்றம் ஏற்படணும். மகாபிரபுவோட காரணமற்ற கருணை நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த சைத்தன்ய மகாபிரபுக்கிட்டையும் கௌர பிரியஜனா மகாபிரபுவோட தூய்மையான பக்தர்கிட்டையும் பார்த்தோம் நினைக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரி ஹரி. जय श्री गौर प्रियजना गौरंग महाप्रभु कीटे. சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 2 ஸ்ரீ சைத்தன்ய முழுமுத கடவுள். சைத்தன்யா இது சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் ஹெட். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 37, டெக்ஸ்ட் 37, ஸ்லோகம் 37. ஓகே, பாகவத சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்குங்க புக்கு வந்துக்கலாம். இல்லாதவங்க வேத பேச வந்துக்கலாம். வள்ளி மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்லோகம் போடுவாங்க. ஓகேவா? பிருத்வி ஜெய்ஷேகடா குலே காரண ஆஸ்ரயா ஜீவேராணி கணபூமி பூமி சர்வசாயா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. பூமியிலிருந்து செய்யப்படும் எல்லா பானைகளுக்கும் பூமியே மூல காரணமாகவும் புகலிடமாகவும் இருப்பதை போல நீங்களே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதி காரணமும் புகலிடமும் ஆவீர். எஸ், இங்கிலீஷ் அப்படிங்க. As the earth is the original cause and shelter of all pots made of earth, so you are the ultimate cause and shelter of all living beings. Okay. தேசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் பொருளுக்கு ஜெய். எல்லா மண்பானைகளின் மூலப்பொருட்களும் பூமியிலே ஆதாரமாக இருப்பதை போல எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளின் ஒட்டுமொத்த இருப்பிற்கு பரமாத்மாவின் மூலமாவார். எல்லா காரணங்களுக்கும் காரணமாக புருஷோத்தமரான முழுமுத கடவுளே உயிர்வாளிகளின் காரணமாவார். இது பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிஜாமாம் சர்வபூதானாம், நானே எல்லா உயிர்வாளிகளுக்கும் விதையாவேன் என்று அங்கே பகவான் கூறுகிறார். மேலும் உபனிஷதங்கள் கட உபனிஷம் 2வது காண்டம் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் நித்யோ நித்யானம் சேதனானாம், பகவானே எல்லா நித்தியமான உயிர்வாளிகளின் உயர்ந்த தலைவர் என்று கூறுகின்றன. இயங்கக்கூடியது இயங்காதது என எல்லா பிரபஞ்ச தோற்றத்திற்கும் பகவானே உறைவிடமாவார். விசிட் அத்வைதவாத கொள்கையினை முன்னிறுத்துவோர் பின்வரும் கருத்தினை கொண்டு வேதாந்த சூத்திரத்திற்கு விளக்கமளிக்கின்றனர். மனம், புத்தி மற்றும் அகங்காரத்தை கொண்ட சூட்ச்ம உடல், 5 அடிப்படை மூலங்களை கொண்ட ஸ்தூல உடல் என்று உயிர்வாளி 2 உடல்களை கொண்டுள்ள போதிலும் ஸ்தூல சூட்சும ஆன்மீக என்று 3 உடல் பரிமாணங்களில் வாழ்கின்ற போதிலும் ஆன்மீக ஆத்மா என்பதே அவனது நிலையாகும். அதுபோலவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பௌதீக உலகங்களையும் ஆன்மீக உலகங்களையும் தோற்றுவிக்கும் பொழுதிலும் பரம மிக உன்னத ஆத்மா என்பதே அவரது நிலையாகும். தனிப்பட்ட ஆத்மா தனது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களுடன் ஏற்குறைய ஒன்றுபட்டு இருப்பதே போலவே முழுமுதற் கடவுள் பௌதிக மற்றும் ஆன்மீக உலகங்களுடன்
ஏறக்குறைய ஒன்றுபட்டுள்ளார். ஜட இயற்கையை அடக்கியால முயலும் கட்டுண்ட ஆத்மாக்கள் நிறைந்த ஜட உலகமானது முழுமுதற் கடவுளுடைய வெளிப்புற சக்தியின் தோற்றமாகும். மேலும் பகவானின் பக்குவமான சேவகர்கள் நிறைந்த ஆன்மீக உலகமானது அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமாகும். எல்லா உயிர்வாளிகளும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் சின்னஞ்சிறு பெரிய பொறிகளே என்பதால் அவரே ஆன்மீக பௌதிக உலகங்கள் இரண்டிற்கும் பரம ஆத்மாவா ஆவார். சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றும் வைஷ்ணவர்கள் அச்சிந்திய பேதா அபேதா தத்துவத்தினை வலியுறுத்துகின்றனர். அதன்படி எல்லாவற்றின் காரணமாகவும் காரியமாகவும் விளங்கும் முழுமுதற் கடவுள் ஒரே சமயத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி தம்முடைய சக்திகளின் தோற்றத்திலிருந்து ஒன்றுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றார். பதம் 38. Text 38. नारा शब्दे का सर्व जीवेरा निसया आयना शब्दे दे काहे दहर आशया. மொழிபெயர்ப்பு. நார என்னும் சொல் எல்லா உயிர்வாளிகளின் தொகுப்பை குறிக்கின்றது. அயன என்னும் சொல் அவர்களின் புகலிடத்தை குறிக்கின்றது. எஸ். The word Nara refers to the aggregate of all living beings, and the word Ayana refers to the refuge of them all. Okay, thank you, Madhu. Sloka 39. Text 39. Ada eva tumi yaho Mola Narayana Eka Shedu Sunat Vidya Karana. மொழிபெயர்ப்பு. எனவே நீங்களே மூல நாராயணர், இஃது ஒரு காரணம், நான் மற்றொரு காரணத்தையும் கூறுகிறேன், தயவு கூர்ந்து கேளுங்கள். எஸ். You are therefore the original Narayana. This is one reason. Please listen as I state the second. Slogan 40. Text 40. Jivera Ishwara Purushadi Avadara Tahashabahaite Tomara Aishwarya Abara. மொழிபெயர்ப்பு. புருஷ அவதாரங்கள் உயிர்வாளிகளின் நேரடி இறைவன்களாவர். ஆனால் உங்களுடைய ஐஸ்வர்யமும் சக்தியும் அவர்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவையாக உள்ளன. எஸ். The direct lords of living beings are the Purusha incarnation, but your opulence and power are more exalted than theirs. Okay. 41. Text 41. Slogan 41. Ada eva adishwara Tumi sarva vida Tomara shakti de Tara jagarashita. மொழிபெயர்ப்பு. எனவே நீங்களே ஆதி புருஷர், அனைவருக்கும் மூல தந்தை. அவர்கள் புருஷ அவதாரங்கள் உங்களுடைய சக்தியினால் பிரபஞ்சத்தை பாதுகாப்பவளாவார்கள். எஸ். Therefore, you are the primal Lord, the original father of everyone. They, the Purusha, are protectors of the universes by your power. Okay. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 37, 38, 39, 40, 41, 37ல இருந்து 41 வரைக்கும் பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் மொத்தமா சேர்த்து ஒரு பொருளோட புப்பட்டோட சேர்த்து நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேவா? சரி, இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா
இந்த அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைதன்ய மகாபிரபு இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், கிருஷ்ணரே முழு முதல் கடவுள்னு சொல்லி அவர் வந்து அங்க வந்து விளக்கி இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து மகாபிரபுவை பத்தி கிருஷ்ணன் பத்தி தொடர்ந்து சொன்னாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரம்மனை பத்தி சொன்னாரு, ஜோதி பத்தி சொன்னாரு, பரமாத்மா பத்தி பேசினாரு, பிறகு பகவான் பத்தி பேசினாரு, பிறகு வந்து அவருடைய இந்த படைப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. ஓகேவா? இங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணர் எப்படி வந்து இங்க கடவுளா ஆகிறாரு, பகவான் எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு, அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப சில புரோபாத இந்த பொருள்ல சில முக்கியமான விஷயங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து புரோபாதர் இந்த பொருள்ல வந்து என்ன சொல்றாங்க அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணணும் நம்ம. ஓகேவா? அதாவது போஸ்ட் வந்து அதாவது நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏக பகுனா காமான். அதாவது அதோட அர்த்தம் வந்து என்னதுன்னா, பகவான் வந்து நித்தியமானவர். நீங்க 37ல புரோபாத ஸ்லோகம் போட்டிருக்காரு பாருங்க, பொப்பட்ல. ஓகேவா? ஓகே, பகவானே எல்லா நித்தியமான உயிர்வாழியும் உயர்ந்த தலைவர். கிருஷ்ணரே இஸ் த சுப்ரீம், என்ன சொல்றது, சுப்ரீம் பர்சன். அவர் வந்து இட்டர்னல் ஒன். பிரம்மதேவர் பிரம்ம சமிதால சொல்ற மாதிரி ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதி கோவிந்தா சர்வ காரணம் காரணம். இந்த ஸ்லோகத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பகவான் பத்தி பேசப்பட்டிருக்கு. அதே போல அதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சச்சித் ஆனந்த விக்கிரகா. சட்னா நித்தியமானவர், இட்டர்னல். சிட்னா ஆன்மீகமயமானவர், ஸ்பிரிச்சுவல். ஆனந்தனா பிளீஸ்ஃபுல் ஆனவர், ஆனந்தமயமானவர். அப்ப பகவானுக்கு இந்த 3 தன்மைகள் முழுமையா இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யார்கிட்ட இருக்கு? கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட முழுமையா இருக்கு. பகவான் கிட்ட இருந்து எத்தனை வகையான அவதாரங்கள் வராங்க? ஸ்னேகா மாதிரி நீங்க சொல்லாதீங்க, நீங்க நம்ம கிளாஸ் நீங்க தொடர்ந்து வர்றதுனால என் கூட இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு தெரியும். மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. பகவான் கிட்ட வந்து எத்தனை அவதாரங்கள் வெளியே வருகின்றது? கௌரி மாதுரி மாதாஜி, 6 பிரபு. சாந்திபுரம் மாதா எப்படி இருக்கீங்க? சரி, 6. அது என்ன சொல்லுங்க மாதாஜி. லீலா குண அவதாரம், யுக அவதாரம், குண அவதாரம், சத்யவேஷ அவதாரம், புருஷ அவதாரம். ஒண்ணு குறையுதா? சொல்லுங்க ஒரு ஆள் யாச்சும் சொல்லுங்க மாதாஜி. குண அவதாரம், லீலா அவதாரம், புருஷ அவதாரம், சத்யவேஷ அவதாரம், மன்மந்திர அவதாரம். 5 தானே வருது மாதாஜி. ஒரு குறையுத யார் ஹெல்ப் பண்ண முடியும் மாதாஜிக்கு? யாருக்கு தெரியும்? அம்புஜா மாதிரி தெரியுமா? கௌரி சொல்லுங்க, எப்படி பிரபு யுக அவதாரம் சொல்லிட்டாங்களா பிரபு? நீங்க சொல்லுங்க, வருஷப்படி சொல்லுங்க நீங்க. ஓகே, மன்மந்தார அவதாரம், லீல அவதாரம், குண அவதாரம், சத்ய அவதாரம், யுக அவதாரம், புருஷ அவதாரம். எஸ், வெரி குட். பகவான் கிட்ட இருந்து இந்த 6 வகையான அவதாரங்கள் வராங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தசாவதாரம் அது நினைக்கிறாங்க. தசாவதாரம் வந்து அதெல்லாம் வந்து லீலா அவதாரத்துக்குள்ள வரும். ஓகேவா? அப்ப லீலா அவதாரத்துக்குள்ள இந்த லீலைகள் செய்யக்கூடிய அவதாரம் நிறைய இருக்கு. ஒரு தசாவதாரம் மட்டும் கிடையாது. தசா வந்து ஒரு 10 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா 10 தாண்டி நிறைய இருக்கு, நிறைய வகையான அவதாரங்கள் இருக்கு. ஓகேவா? தத்தாத்திரேய, தன்வந்திரின்னு பல வகையான அவதாரங்கள் இருக்கு. அடுத்து புருஷ அவதாரம், காரணதோஷாயி, கர்ப்போதோஷாயி, ஷீரவுதோஷாயி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான புருஷ அவதாரங்கள் வராங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுக அவதாரம். யுக அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா 3 யுகத்துல வந்து பகவான் 3 கலர்ல வராரு. மொத்தம் 4 யுகத்துல 4 கலர் வராரு. முதல் யுகத்துல வந்து வெள்ளை கலரு, 2வது யுகத்துல பச்சை நிறம், கிரீன் கலர், 3வது யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா டார்க் கருப்பு கலர் வராரு. கடைசி 4வது யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் வராரு. வெள்ளை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேத வராகா. ஓகேவா? 2வது வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல ராமராக வராரு. 3வது வந்து பாத்துட்டீங்கன்னா கருப்பு கலர்ல பகவான் கிருஷ்ணரே கருப்புல வராரு. 4வது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் மகாபிரபு அவதாரம் எடுக்கிறாரு. ஓகேவா? இப்ப நீங்க கிருஷ்ணரையும் மகாபிரபு நீங்க வந்து அவதாரத்துக்குள்ள சேர்த்துட்டீங்களா பிரபுனா, அவங்க யுக அவதாரத்துல வந்தாலும் ஆனா அவங்க வந்து அவதாரி.
ஓகேவா? அவங்க சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் ஹெட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புருஷாவதாரம், குண அவதாரம். குண அவதாரம் பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு. சாத்விக குணம், ரஜசிக குணம், தாமோ குணம். மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த பேஷன், மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். சாத்விக குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு இல்ல பகவான் விஷ்ணு இல்ல நாராயண சொல்லலாம். ரஜ குணத்துக்கு பிரம்மதேவர், மூட் ஆஃப் த பேஷனுக்கு பிரம்மதேவர். மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ் தமோ குணத்துக்கு சிவபெருமான். இந்த மாதிரி 3 குணத்துக்கு 3 அதிபரிய மூர்த்திகளாக குண அவதாரத்துல வராரு. சக்தியாவேசவாத அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னது நாரதமுனி, வியாசதேவர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபதேவ மகாராஜா, இந்த மாதிரி பல பல சக்திகளை கொடுத்து ஜீவாத்மாக்கு சக்திகள் கொடுத்து அவங்க வந்து பகவான் பத்தி பிரச்சாரம் பண்ண வருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மன்வந்தர அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்புவமனு, சாக்சு சமனு, ருத்ர சாவரணி, இந்திர சாவரணி, இந்த மாதிரி வந்து பல வகை மனுக்கள். ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு ஒரு தந்தை மாதிரி அவங்க, ஃபாதர் மாதிரி அவங்க வருவாங்க. இந்த மாதிரி எல்லா அவதாரங்களும் ஏச்சாம்ச கலாபம்ச கிருஷ்ணா ஸ்தூ பகவான் சுயம், எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட முழுமுதல் கடவுள் கிட்ட வருது. நிறைய பேர் வந்து விஷ்ணு கிருஷ்ணரும் வந்து குழப்பிக்கிறாங்க. ஓகேவா? பகவான் விஷ்ணு நாராயணா எல்லாமே கடவுள், அவங்களும் கடவுள் தான். பகவான் முழுமுதல் கடவுள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். இது சுப்ரீம் பர்சன். கிருஷ்ணர் கிட்டே தான் நாராயணன் வராரு. இதுல யாராச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல ப்ரோ, நாராயணன் கிட்ட இருந்தா கிருஷ்ணன் வராரு, அப்படி எதுவும் மாற்று கருத்து இருக்கா இந்த கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு? எஸ், குட். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டே தான் எல்லா வகையான அவதாரங்களும் வராங்க. எல்லா வகையான புருஷ அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம் எல்லாரும் வராங்க. பகவான் ஸ்ரீ விஷ்ணு நாராயண சாயி, கர்ப்போதக சாயி, ஷீரோதக சாயி, எல்லா விஷ்ணுவும் கிருஷ்ணகிட்ட தான் வராங்க. ஓகேவா? ஆனா நீங்க நோமலா பொதுமக்கள் மத்தியில, பௌதிக மக்கள் மத்தியில, இல்லைன்னா சாதாரண பாமர மக்கள் மத்தியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க விஷ்ணுவை முழுமுதல் கடவுளோட ஏற்றுக்குவாங்களே தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? ஹரே கிருஷ்ணா. ஏன் பகவான் கிருஷ்ணர் முழுமுதல், இப்ப விஷ்ணுவுக்கு எடுத்துங்க, பகவான் விஷ்ணு கூட அவங்க கடவுளை எடுத்துக்குவாங்க, நரசிங்கர் கூட கடவுளை எடுத்துக்குவாங்க, ராமர் கூட கடவுளை எடுத்துக்குவாங்க. ஆனா கிருஷ்ணர் கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் பொதுமக்கள்ல, அது எஸ்பெஷலி இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் மத்தியில. காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணா. கிளாஸ்ல இருக்கீங்களா? பகவத்கீதை படிச்சது இல்ல பிரபு, அதனாலதான். பகவத்கீதை படிச்சது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது மாதாஜி. நிறைய பேர் பகவத்கீதை படிச்சவங்க கூட இன்னும் பகவான் கிருஷ்ணர் கடவுளை ஏற்க முடியாம இருக்கிறாங்களே. சரி, அதுவும் எடுத்துக்கலாம். வேற என்ன காரணம்? வேற என்ன காரணம்? Because they don't know what is the quality of a Bhagavan. Quality of Bhagavan. Okay, இது சேம் தான் மாதாஜி. வெரி குட். பட் இது சாஸ்திரம் படிக்காதனால வரக்கூடிய ஒரு டவுட் கூட சொல்லலாம். And they don't know the Shastra also. Knowledge, yes. Then another answer, ஒரு ஆன்சர் இருக்கு. என்னது அது? யாருக்கு தெரியும்? அதாவது பகவான் வந்து சொல்லுங்க கௌரிமா, சொல்லுங்க பிரபு. 3 குணங்களால கட்டுப்பட்டனாலீங்களா பிரபு? யாரு கட்டுப்பட்டிருக்கா? சோ நம்ம எல்லாருமே அதான், நிறைய பேர் வந்து பகவான் தான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு ஏத்துக்காது வந்து, அதுவும் அந்த குணங்கள்னாலயும் இருக்கலாம்ல பிரபு. சரி, வெரி குட். இங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஏத்துக்காதது பிரச்சனையா, இல்ல கிருஷ்ணரை பத்தி தெரியாம அவங்க வந்து இருக்கிறாங்க, அது பிரச்சனையா? பிரபு எல்லாத்துக்குமே வந்து பகவான் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து கிடைச்சிட மாட்டாருங்களா பிரபு? சோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லக்கி பர்சனுக்கு தான் பகவான் வந்து கிடைக்கிறாருல்ல. ஓகே, வெரி குட் மாதாஜி. கமலமாதி சொல்லுங்க மாதாஜி. கமலமாதி, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு, ஏன் வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்கன்னா பிரபு, அவங்களுக்கு வந்து இந்த ஹரிகிருஷ்ணானா நிறைய ரூல்ஸ் இருக்கு. பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கோம் அதுதான் அந்த நம்ம அதை செய்யணும், அதனால முடியாது, நாங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ப்ரோ. அப்படி என்ன ரூல்ஸ் பெருசா இருக்கு மாதாஜி? கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன கஷ்டமா இருக்கு?
சைவமா இருக்கிறது. இன்னொன்னு வந்து எங்கேயும் போக முடியாது, நம்ம போய் சாப்பாடு தேட முடியாது, ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல நாங்க இவங்களே கும்பிடுறோம்னு சொல்றாங்க ப்ரோ. சுத்தி முத்தி பார்த்தா அந்த மெயின் பிரச்சனை சாப்பாடு தான். சாப்பாடு தான் ப்ரோ. அது இல்லைன்னா எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆமா ப்ரோ, சாப்பாடு. இன்னொன்னு வந்து எங்கேயும் போனா கடைங்களை உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, அதுதான் மெயின் காரணம் சொல்றாங்க ப்ரோ. ஓகே ஓகே, அது சாப்பாடு தான் மெயின். பட் வந்து சாப்பாடு தான் அவங்களோட தடுக்குது கிருஷ்ணகிட்ட சாப்பாடு வரதுக்கு. தான். ஆமா ப்ரோ, என்னோட கருத்து ப்ரோ. நல்ல நேர்மையான பதில் இது. நான் புக்கு விற்கும் போது ஆளுங்கிட்ட பேசுனது இதுதான் ப்ரோ. பெரும்பாலும் இதுதான் சொல்றாங்க, ஆனா கிருஷ்ணாங்கிற ஆனா நம்ம ரொம்ப பௌதிக மக்கள் ஆனா இருக்கணும். ஓகே ஓகே, வெரி குட் மதி. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, மாற்றம் மட்டும் தான் மாறாதுன்னு அந்த டைலாக் பேசுறாங்க எல்லாரும். ஆனா அவங்க மாற பேசுறாங்க, மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்க. சைவம் ஆறுறது தானே பிரபு கஷ்டம். எல்லாமே சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு சின்னாங்க இருக்கு ப்ரோ. அது பாவம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசு இல்லை, அது அப்புறம் பார்த்துக்குவோம்னு சொல்றாங்க. மெயினா அவங்களுக்கு சைவம் கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஓகே, கருத்து ஏத்துக்கலாம். வெரி குட் மதி, வெரி குட். அதாவது பகவான் கிருஷ்ணரை ஏன் வந்து ஏத்துக்க முடியாது நிறைய பேரு, இது வந்து பௌதிக மக்கள் மட்டும் இல்ல. நீங்க மகாபாரதத்துல நீங்க பார்த்தா கூட துரியோதனன் இருக்கிறார்ல, துரியோதனன் முன்னுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அவர் இருந்த பொழுதும் துரியோதனால கிருஷ்ணரை வந்து ஊண்டுவீங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப துரியோதனன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து ஏத்துக்க முடியாது, கிருஷ்ணர் தான் முழுமைகளும் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? என்ன காரணம்னா பகவான் வந்து தன்னுடைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க எல்லாரையும் கடவுளா உணர்ந்துடலாம். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கும். நான் மனிதனாக நான் ரெண்டு கை 2 காலோட தோன்றி இருக்கிறேன். ஆனா என்னை வந்து நிறைய பேர் ஏளனமா பேசுவாங்க சொல்லி ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த ஸ்லோகத்தை வந்து பகவான் சொல்றாரு, அவர் சாதாரண 2 கை 2 காலு சாதாரண மனுஷன் மாதிரி நான் தோன்றி இருக்கிறதுனால, நான் வந்திருக்கிறதுனால என்னை வந்து இவங்க யாருக்கும் புரிய மாட்டேன், என்னை ஏளனமா பேசுறாங்க, என்னை விடைக்கிறாங்க. அது பகவானே சொல்றாரு. ஏன் அது நடக்குதுன்னா பகவான் யாரு வந்து பகவான் மீது கடவுள் மீது நம்பிக்கை அதெல்லாம் ரெண்டாவது இருந்தாலும், யார் வந்து பக்தி இந்த புக்கு படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது இருந்தாலும், அவங்களுடைய மனதுல வந்து அந்த நம்பிக்கையும் ஒரு தூய்மையான மனசு, கடவுளை உண்மையிலே வந்து தெரிஞ்சுக்கணும் என்ற மனசு வந்து இல்லாத போது, இந்த மனம் வந்து தூய்மையா இல்லாத போது என்ன நடக்குதுன்னா பகவானுடைய முன்னுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருன்னா எப்பவுமே மாயா இருப்பாங்க. அந்த மாயா திரை வந்து நம்மள முன்னுக்கு வந்து அந்த கவர் பண்ணிடும். இதே மாதிரிதான் துரியோதனுக்கும் நடந்தது. துரியோதனன் முன்னுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருந்த கூட அவரால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. ஓகேவா? அதே போல அந்த பௌதிக மக்கள் நம்ம என்ன பண்றோம், பகவானை புரிஞ்சு கொள்ள முடியல. ஈவன் நம்ம வந்து பௌதிக மக்கள் வந்து அவங்க சாஸ்திர நாலேஜ் இல்லை, அதனால வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர நாலேஜ் எல்லாம் இருக்கும், ஆனா எவ்வளவும் கேட்டு எல்லாம் கதையெல்லாம் கேட்டு, ஆனா அவங்க வந்து உணவு அந்த சாப்பாடை வந்து அசைவத்தை விட்டுட்டு சைவமாக கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கிறதுக்கு அவங்க வர்றதுக்கு முடியல. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் வருவாங்க, சைவமா கூட சில பேர் இருப்பாங்க. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு இன்னும் சில பேர் தயக்கம் இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனை வரும்பொழுது, ஏதாச்சும் சோதனைகள் வரும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க வேற ஒரு ஆப்ஷனை தேடி போறாங்க. இப்படியும் சில பக்தர்கள் இருக்கிறாங்க. இவன் வந்து இனிஷியேஷன் எடுத்த பிறகு கூட சரியான சட் சங்கம், சரியான சாது சங்கம், சரியான பக்தரோட அசோசியேஷன் இல்லாம போகும்போது அது இனிஷியேஷன் எடுத்த பக்தர்கள் கூட பகவான் மீது நம்பிக்கை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? ஏன்னா பகவான் கிருஷ்ணரை வந்து நீங்க உணரணும்னா பகவானை நீங்க முழு கடவுளை வந்து அவஜானந்தி மாமூடா. எஸ், தேங்க்யூ ஐபோன். அவஜானந்தி மாமூடா மானுதத்தனும் ஆசிரிதம். எஸ், நான் வந்து நான் வந்து மனிதராக பிறந்திருக்கிறதுனால என்னை வந்து நிறைய பேர் ஏளனம் பேசுறாங்க. அதனாலதான் பகவான் கிட்ட வந்து 2 வகையான மாயா இருக்கு. ஒண்ணு மகாமாயா, இன்னும் யோக மாயா. யோக மாயா வந்து பாத்தீங்கன்னா பகவான் லீலைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, லீலைகள் இது பண்றதுக்காக அவங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்க. ஓகேவா? அது வேற. மகாமாயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மள இந்த பௌதிக உலகத்துல நம்மளை வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து அவங்கதான் வந்து பார்ப்பாங்க, அவங்கதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மகாமாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டி 2 வகைப்படுது. மகாமாயாவுடைய செயல்கள் வந்து 2 வகைப்படுது. அது வந்து என்னது அது தெரியுமா?
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆவரணாத் மிகா கிரியா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரகட்வாட் மிகா கிரியா. ஆவரணாத் மிகா கிரியானா வந்து என்ன அர்த்தம்னா, பகவானு கிட்ட வந்து பகவான் நாலேஜோ இல்ல பகவான் விஷயங்களோ எவ்வளவு கேட்டாலும் தன்னுடைய அறிவு வந்து கவர் பண்ணிடுவாங்க, அந்த நாலேஜை கவர் பண்ணிடுவாங்க. அதான் ஆவரணாத் மிகா கிரியா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, எவ்வளவு எது கேட்டாலும் புரியாது. ரெண்டாவது பிரகட்வாட் மிகா கிரியான்னு என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணன் கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிருவாங்க. ஏன் கோயிலுக்கு போய்கிட்டு, ஏன் வந்து வழிபட்டுக்கிட்டு, எதுக்காக சாமி கும்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த மாதிரி பகவான் கிட்ட தூரம் கொண்டு போயிருவாங்க. மகாமாயோட 2 ஆக்டிவிட்டி. நம்மளோட அறிவை கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆனது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்க ஆவரணாத் மிகா கிரியா. அறிவை நம்ம நாலேஜை கவர் பண்ணிடுவாங்க, இருட்டாக்கிடுவாங்க. ரெண்டாவது பிரகட்வாட் மிகா கிரியா, நம்மள வந்து இங்கேயும் தூரமா கொண்டு போயிருவாங்க, கிருஷ்ண பகவான் சைடு வரவிடாம பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால என்ன நடக்குதுன்னா, நம்ம பகவானை இந்த பூமியில நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாம வெறும் வந்து இந்த அற்ப இன்பங்களுக்காக நம்ம வாழ்ந்து நம்ம செத்து போயிடும். நம்ம புரியுதா? அதனாலதான் பல பிரிவுகள் இருக்கிறோம். அப்ப நம்மளோட வாழ்க்கையோட விஷயங்கள் என்னது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல பொருள் சொல்றாரு. ஓகேவா? அதாவது இந்த ஸ்லோகம் சொல்றா, பூமியிலிருந்து செய்யப்படும் எல்லா பானைகளுக்கும் பூமியே மூல காரணமாகவும் புகலிடமாகவும் இருப்பதை போல நீங்களே எல்லா உயிர்வாழ்க்கும் இறுதி காரணமும் புகலிடமும் ஆவே. இந்த 4-5 ஸ்லோகத்துல அதோட எசன்ஸ் வந்து என்னதுன்னா, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். கிருஷ்ணர் கிட்ட தான் எல்லா வகையான ரிசர்வேஷன், எல்லா வகையான விஷயங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட தான் எல்லாமே வந்து வெளியே வருது. இதை நம்ம இந்த உலகத்தை, அதாவது நம்மளோட இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்கு மூல காரணம் என்ன, அது ரூட் கோஸ் சொல்லுவாங்க. அந்த மூல காரணம் இந்த உலகம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு என்ன, நிறைய பேர் கேட்டா, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, என் பிள்ளை என்னை ஏமாத்திருச்சு, என் புருஷன் என்னை அடிக்கிறாரு, என் மனைவி என்னை ஏமாத்திருச்சு, இப்படி நம்ம நிறைய பேர் பல காரணங்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பல காரணங்கள் இருக்கும். இந்த வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, தலைவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, பல பிரச்சனை மக்கள் அவதிப்படுவாங்க இந்த உலகத்துல. ஆனா இதோட மூல காரணம் வந்து என்னதுன்னா, வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கும், பைர்முக ஜீவாத்மா. பைர்முக ஜீவாத்மான்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நம்மளோட முகத்தை பகவான் கிட்ட திருப்பாம, நம்ம பைர்முகனா பகவானுக்கு ஆப்போசிட்ல இந்த வேற ஒரு டைரக்ஷன் நம்ம முகத்தை திருப்பிடும். அதாவது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்ம பகவானோட சிந்தனைகள் இல்லாம பௌதிக சிந்தனைகள், பகவானுக்கு எதிரான சிந்தனைகள்ல நம்ம இருந்தனால இந்த பூமியில நம்ம பந்தப்பட்டிருக்கோம். இந்த பகவானை மறந்துதான் ஒரே ஒரு காரணம். அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வந்து பல வகையான கஷ்டங்கள் படுறோம். நீங்க எல்லா வகையான கஷ்டங்கள் லிஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஒருத்தவங்க பிறந்தாலும் கஷ்டம், வளரும் போது கஷ்டம். ஓகேவா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணா கஷ்டம், கல்யாணம் பண்ணனாலும் கஷ்டம். ஓகேவா? கல்யாணம் பண்ணி பேபி இருந்தா கஷ்டம், பேபி இல்லைனாலும் கஷ்டம், பிறகு வந்து வயசாகும் போது கஷ்டம், சீக்குனால கஷ்டம், மற்றவங்களால கஷ்டம், ஜீவராசி இயற்கையால கஷ்டம், அப்ப நம்ம உடலால மனசால கஷ்டம், இறந்து போன பிறகு யம தர்மராஜால பல கஷ்டங்கள் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இந்த மொத்த என்டையர் இந்த நம்ம ஜேர்னி, நம்ம இறந்தாலும் சரி, நம்ம பூமியில இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க போறோம். நம்ம நிறைய பேர் இந்த பௌதிக உலகத்துல சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த என்ன சொல்றாங்க, இந்த ஒரு ஏமாத்துற வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க, நம்ம வந்து இன்பமா ஆயிடுவோம், சந்தோஷமா ஆயிடுவோம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஆக முடியாது. சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மாயையில, ஒரு டிராமால நம்ம இருக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனா நம்ம உண்மையிலே வந்து நம்ம சந்தோஷமா இல்லை. ஆக்சுவலி நம்ம உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான ஹாப்பினஸை நம்ம வந்து அனுபவிக்கல. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம். அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அன்பார்ச்சுனேட், துரதிருஷ்டம். நம்ம உண்மையான இன்பத்தை வந்து எப்ப பார்ப்போம்னா, பகவானுக்கு நம்மளுக்கு எப்ப கனெக்ஷன் ஏற்படுதோ அப்பதான் உண்மையான இன்பம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனுஷ பிறவிய நம்ம பகவானுக்கிட்ட போய் சேரணும். அதுக்காக தான் பகவான் அவரும் கீழே இறங்கி வராரு. ஓகேவா? சரி, இப்ப அடுத்த கேள்வி, பகவான் கீழே இறங்கி வராருல, பரித்ரணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப்தனாதாய தர்ம சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்துல நான் வரேன் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக சொல்றாருல. அவர் என்ன தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வர்றாரு? அவர் எதுக்காக வர்றாரு கீழே? என்ன காரணத்துக்காக கிருஷ்ணர் கீழே வர்றாரு? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. பந்தப்பட்ட ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக. பகவான் கிருஷ்ணர் பந்தப்பட்ட ஆத்மா காப்பாத்திக்க வரல. பந்தப்பட்ட ஆத்மாக்களை கிருஷ்ணரை காப்பாத்தணும் மாதாஜி. ஏன் ராமர் காப்பாற்ற முடியாதா? ஏன் நரசிங்கர் காப்பாற்ற முடியாதா? ஏன் வாமன தேவர் வராகர் காப்பாற்ற முடியாதா? இது கருத்துக்கள் சொல்லுங்க, தாராளம் சொல்லுங்க. ஓகேவா? எதுக்காக வராரு? பந்தப்பட்ட ஆத்மாக்களை மட்டும் காப்பாற்ற வரல. அது வெளிப்புறமா பாக்குறது. நம்ம ஆக்சுவலி எதுக்காக பகவான் கிருஷ்ணர் வராரு பூமிக்கு? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. விருந்தாவன லீலைகளை நம்மளுக்கு வந்து காமிக்கிறதுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. லீலை லீலை காமிக்க. ஓகே, வெரி குட். வேற எதுக்காக வராரு? எதுக்காக வராரு? நீங்க பாகவதத்துல சொல்லுங்க ஸ்ரீமதி. He wants to be with his devotees. We are not devotees, mother. We all bandhu jivatma. Why Krishna come? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க கௌரி மாதாஜி. பிரபு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவா? நோ மாதாஜி. தர்மத்தை ஏன் மாதாஜி? ராமர் தர்மத்தை செய்ய மாட்டாரா? இல்ல பூமி மாதா கிட்ட போயிட்டு எல்லாரும் கேட்கும் போது பிரம்மா கிட்ட சொல்றாரு, நானு பூமி மாதா ஏன் விஷ்ணு வந்து காப்பாற்ற மாட்டாரா? ஏன் நரசிங்க காப்பாற்ற மாட்டாரு? ஏன் மாதாஜி? வராக பூமியை தூக்கி நிப்பாட்டாரு, அந்த பூமியை தர்மத்தை காப்பாற்ற மாட்டாரு வராதேவர். எதுக்கு கிருஷ்ணன் கூப்பிடணும்? அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னீங்க பிரபு, பிருந்தாவன லீலா வந்துட்டு கிருஷ்ணா தான் வந்துட்டு அவரோட லீலா வந்து செய்ய முடியும்னு சொன்னீங்க பிரபு. அதாவது கோலோக பிருந்தாவனம் வந்துட்டு எங்க பூமிக்கு வந்ததுனால அவர் தான் வந்து அவரோட லீலா வந்து செய்ய முடியும்னு சொன்னீங்க. அது கரெக்ட். இப்ப தர்மத்தை நிலைநாட்டுனா வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து இங்க வந்து வர்ணாஸ் தர்மத்தை கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து எல்லாரும் நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாதீங்க அது சொல்றதுக்கு பகவான் கிருஷ்ணா வரல. அது வந்து யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். அது வராக வந்திருக்கலாம், நரசிங்க கூட வந்திருக்கலாம். ராமரே போதும் மாதாஜி, மரியாதை புருஷோத்தமா. எஸ்பெஷலி பிருந்தாவனில வெரி குட். இன்னொரு விஷயம் இருக்கு, யாரும் சொன்னீங்க மாதிரி யாரோ மைக்கு வந்தீங்க. ஓகே, அதாவது என்னன்னா சொல்லுங்க மாதாஜி. பக்தர்களுக்காக வந்தாரா ப்ரோ? பக்தர்களுக்காக வந்த மாதிரி வந்தாரு. ஆனா ஆக்சுவலி வந்து என்னதுன்னா, நான் சொல்றேன், வெரி குட் மாதிரி நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இது வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒரு மாதிரி அழகா அருமையா சொல்லிருக்காரு. எதுக்காக கிருஷ்ணன் வந்திருக்கிறாரு? தர்மத்தை நிலைநாட்டு தான். ஆனா என்ன தர்மத்தை நிலைநாட்ட வந்தாரு அவரு? சும்மா வந்து அந்த மோரல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணன் வரல. அந்த மோரல் நல்நெறிகள் இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்க ராமரே போதும். ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா. எப்படி ஒரு ஐடல் ஹஸ்பண்ட் இருக்கணும், எப்படி ஒரு கணவர் இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், வேற என்னது வாட் எவர் எல்லாம் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா அவர் பகவான், அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்கே இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு வந்து பறந்து போயிருக்கலாம். நினைச்சு பாருங்க, ராமரு அனுமான் கூட முதுகுல ஏறி போயிருக்கலாமா? போயிருக்க முடியாதா? அனுமான் வந்து பெரிய உருவத்தை எடுத்தாரு. அதுல மொத்த வானரமும் அவர் மேல ஏறிக்கிட்டு எல்லாரும் போயிருக்கலாம். சிரிஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்த அனுமானுக்கு அந்த மலைக்குள்ள எல்லாரும் ஒன்னா ஏற்றிட்டு அந்த மலையை கையில தூக்கிட்டு போயிருப்பாரு. எல்லாத்தையும் உடம்பு கூட எல்லாம் கையில தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனா ஏன் வந்து பாலம் கட்டினாரு? அவர் மரியாதை புருஷோத்தமா. நான் வந்து ஒரு ராஜா, நான் வந்து பறந்து போக கூடாது, நான் வந்து நடந்துதான் போகணும். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனோட நான் பகவானும் காட்ட மாட்டேன், நான் ஒரு ராஜாவா அங்க நடக்க போறேன். அவர் வந்து எல்லா வகையான ரூல்ஸ் ரெகுலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி போயிட்டாரு. தனியா கிருஷ்ணர் வரணும்னு எந்த அவசியமே கிடையாது இந்த பூமிக்கு. ஆனா இருந்த போது கிருஷ்ணருடைய வருகை, கிருஷ்ணருடைய டிசன்ட் எதுக்காக தேவைப்பட்டுச்சு? அதோட காரணம் என்ன? மூல காரணம் என்னது? எதுக்காக ஆச்சாரியர்கள் வந்து புகழ்ந்து பகவான் கிருஷ்ணரை பேசுறாங்க? காரணம் என்னன்னா, சிவன் பாகவத புராணத்துல முதல் ஸ்லோகத்துல முதல் வாரத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன ஸ்லோகம்? அந்த முதல் வார்த்தை முதல் இது என்னது? யாரு பாகவம் படிச்சீங்க? பாகவத்துல முதல் ஸ்லோகம், முதல் காண்டம், முதல் அத்தியாயம், முதல் ஸ்லோகத்தோட முதல் வார்த்தை என்னது? ஜென்மாதியஸ்ய. ஓகேவா? ஜென்மாதியஸ்ய அன்மயா இதர்தர்ஷோ சொல்லிட்டு அப்படியே ஸ்லோகம் வரும். இந்த ஜென்ம ஆதி அஷ்யன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜென்மனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவுடைய
இந்த பிறப்பு இருக்குல்ல, இந்த பூமியில இந்த ஜீவத் வந்து பூமியில வந்து பந்தப்பட்டு மாட்டிக்கிச்சு. அப்ப ஜென்ம ஆதி அஷ்யனா இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஆதி, உண்மையான ஒரிஜினல் டேஸ்ட், ரசம் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் வந்து இந்த ஜீவ பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான், அந்த ரசத்தை கொடுக்கறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் வராரு. ஓகேவா? இந்த ஜீவாத்மா இந்த பூமியில ஜென்மம் எடுக்கும் போது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க இந்த பூமியில பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரிஜினல் டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அப்ப ஆத்மாவோட ஒரிஜினல் டேஸ்ட், ஆத்மாவோட உண்மையான டியூட்டி வந்து என்ன? ஆத்மாவோட உண்மையான ரிலேஷன்ஷிப் பண்ணது ஜீவேர ஸ்வரூபாய் நித்தியரே கிருஷ்ணதாஸ், பகவானுக்கு நித்தியமா சேவை செய்யுது. அப்ப பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த நிறைய ஆத்மாக்கள் பகவான் லோகத்துல அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த பூமியில கீழே உழு போறது கிடையாது. ஆனா நம்ம இந்த பூமியில பந்தப்பட்டுட்டோம். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் ஜென்மாதி அஷ்ய, ஜென்ம ஆதி அஷ்யன் என்ன அர்த்தம்னா, இந்த அந்த ஆத்மாவுக்கு ஒரிஜினலா என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட கொடுக்கறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இறங்கி விரஜ லீலா, பிருந்தாவன் லீலா அதை செய்யறாரு. அந்த பிருந்தாவன் லீலை செய்யும் போது அதை நம்ம கேட்கும் போது, படிக்கும் போது, அந்த பிருந்தாவன தாமத்துக்கு நம்ம போகும்போது அந்த ஆத்மாவோட ஒரிஜினலான உண்மையான டேஸ்ட் வந்து எவேக் ஆகும். என்ன சொல்றது, மலர ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த பகவான் கிட்ட நம்ம போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வம், அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஆரம்பிக்கும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இதான் பக்தி. அந்த ஜென்மாதி அஷ்ய, அந்த அந்த நம்மளுடைய பிறப்புக்கு உண்மையான ஒரிஜினலாக நம்ம ஆத்மாவுக்கு ஒரிஜினலா அந்த ரச டேஸ்ட கொடுக்கறதுக்கு தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த விரஜ லீலா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், 2 பேர் சொன்னீங்க, பிருந்தாவன் லீலா கரெக்ட் தான். அந்த விரஜ லீலா ஓன்லி கிருஷ்ணர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் 3 இடத்துல லீலைகள் பண்றாரு, பிருந்தாவனம், மதுரா அண்ட் துவாரகா. மதுராலையும் துவாரகலையும் இருக்கிறது அதுல கிருஷ்ணர் கிடையாது, அது வந்து தேவிக்கு நந்தன புத்திரர் அதாவது பகவான் விஷ்ணு. ஏன்னா தேவிக்கு பிறக்கும் போது பாருங்க, பிறந்த உடனே அவர் எந்த ரூபத்தை கட்டினாரு? 4 கை ரூபம் காட்டாரு. வனமாலி, கதிச்சாங்கி, சங்கு, சக்கர, கதஞ்சகி, ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு, வாசுதேவ பிரதக்ஷகா, 4 கை ரூபத்தை கட்டினாரு. அது மகாவிஷ்ணு, அது நாராயணர். இந்த நாராயணர் தான் துவாரகைன்னு மதுரால இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய பாவம். மதுரால துவாரகையில வந்து பாத்தீங்கன்னா அங்க ஐஸ்வர்ய பாவம். அங்க வந்து ராயல் ட்ரெஸ்ல இருப்பாரு, கிரீடம் போட்டிருப்பாரு. அங்க வந்து 14,108 மனைவிகள் இருப்பாங்க. அங்க பாலிடிக் பேசுவாரு, மகாபாரதம் செய்வாரு. இதெல்லாம் பகவத்கீதை பேசுறது, பிலோசபிக்கெல்லாம் பேசுறதுலாம் யாரு? பகவான் விஷ்ணு, நாராயணர். ஓகேவா? தேவகி நந்தன புத்திர. நீங்க வந்து பாருங்க, ஆதி சங்கராச்சாரியார் சாட்சாத் சிவபெருமான் இந்த பகவத்கீதைக்கு 7 மகாத்மியம் கொடுத்திருப்பாரு. மகாத்மியம் 7 விஷயங்களா, 7 வாட்டி புகழ்ந்து பேசியிருப்பாரு. அதுல கடைசி ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரே ஒரு சாஸ்திரம் அது படிக்கணும்னா அது தேவகி புத்திர கீதம் சொல்லியிருப்பாரு. தேவகி புத்திர கீதம்னா தேவகி பெத்தெடுத்த பையன் இருக்கிறார்ல, வாசுதேவ கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார்ல, அந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பகவத்கீதையை படிங்கன்னு. அவர் வெறும் பகவத்கீதையும் சொல்ல, தேவகி புத்திர கீதம். அவங்க பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க யசோதா புத்திர கீதம் சொல்லலாங்க. தேவகி புத்திர கீதம்னா தேவகி பெற்றெடுத்த வந்து பாத்தீங்கன்னா அது விஷ்ணு. யசோதா தனியா பெற்றெடுத்தா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணா. அதான் நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. நம்மளோட பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா தேவகி புத்திரன் கிடையாது, வாசுதேவ கிருஷ்ணன் கிடையாது. நம்மளோட வழிபாட்டோடைய முறை, நம்ம வழிபாடக்கூடிய அந்த மூர்த்தி எந்த கிருஷ்ணரு? எந்த கிருஷ்ண கௌரி மாதாஜி? இந்த கிருஷ்ணரு பிருந்தாவன கிருஷ்ணா. இன்னொரு பேர் என்ன இருக்கு அவருக்கு? யசோத நந்தனா. இன்னொரு பேரு, 3வது நந்தனா. இந்த மாதிரி வெரி குட் மாதிரி இந்த மாதிரி 3 பேர்கள் இருக்கு. நிறைய பேர்கள் இருக்கு. யசோத நந்தனா,
நந்தனா, இந்த மாரி வந்து பிருந்தாவன சந்திரா, பல வகையான பேர்கள் இருக்கு. என்னைக்குமே கிருஷ்ணர்னு டைரக்டா கூப்பிடுறதுல வந்து அவர் அந்த அளவுக்கு ஹாப்பி தான். ஆனா அந்த அளவுக்கு ஹாப்பியாக மாட்டாரு. அதுல எதுல ஹாப்பி ஆகும்னா தன் பக்தர்களோட பேரை சேர்த்து வச்சு கூப்பிடுறதுனாலதான். இப்ப நந்த மகாராஜோடைய சன் பையனை சொல்றது, யசோதநந்தனா யசோதாவுடைய பையன் சொல்றது, ராதிகா ராமனான வந்து என்ன, ராதா ராணிய வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் சொல்லி அர்த்தம். பிருந்தாவன சந்திரா, பிருந்தாவனத்தோடைய நிலா, பிருந்தாவனத்தோடைய ஹீரோன்னு அர்த்தம். ரசரசேஸ்வரனா எல்லா வகை ரசங்களுடைய அதிபதி. ரசமயி கிருஷ்ணா, எல்லா ரசங்களையும் உள்ளடக்கியவர், எல்லா ரசங்களையும் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாரு. அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கு. அந்த மாதிரி அவரோட குவாலிட்டி, அவருடைய பக்தர்களோடைய வச்சு பேர் சொல்லும் போது இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த கிருஷ்ணரை வந்து வழிபடுறதுக்காக தான் மகாபிரபு, அதாவது அந்த கிருஷ்ணர் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு கீழே இறங்கி வந்து ஒரு விஷயம் கொடுத்துட்டு போனாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக இந்த பர்பட்ல பிரபு அழகா சொல்லியிருக்காரு. இந்த கீழே பாத்தீங்கன்னா கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றும் வைஷ்ணவர்கள் அச்சிந்திய பேத தத்துவத்தினை வலியுறுத்துகின்றனர். அதன்படி எல்லாவற்றின் காரணமும் காரியமும் விளங்கும் முழு கடவுள் ஒரே சமயத்தை சொல்லி அதை சொல்லிருக்காரு. அச்சிந்திய அபேத தத்துவம்னா என்னது? இதுக்காக நம்ம வந்து அச்சிந்திய அபேத தத்துவத்தை மகாபிரபு கொடுக்க வந்தாரு. அச்சிந்திய அபேத தத்துவத்தை வந்து எதுக்காக மகாபிரபு அதை வந்து எடுத்தாரு? எவ்வளவு தத்துவங்கள் இருக்குது. அச்சிந்திய பேத தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு? ஏன் நம்ம சம்பிரதாயம் அதை வந்து அந்த தத்துவத்தை வந்து பின்பற்றுறாங்க? ஏன் ஆச்சாரியா அச்சிந்தியா பேத தத்துவத்தை வந்து ஏன் வந்து வலியுறுத்திருக்காங்க? இதுக்கு என்ன காரணம்? ஏன் மற்ற சம்பிரதாய தத்துவத்தை அவங்க அதை எடுக்கல? அச்சிந்திய பேத தத்துவம்னா என்னன்னு தெரியுமா யாருக்கும்? இல்ல இப்பதான் கேள்விப்படுறீங்களா? சரி, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் டாபிக். இது தனியாவே எபிசோட் போடணும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு பேச முடியும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல, அதாவது வேதங்கள் வந்து 4 இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வண. ஓகேவா? எல்லாம் தெளிவா கேட்கணும். பிரபு எனக்கு ரொம்ப குழம்பிருச்சு பிரபு, எனக்கு புரியல பிரபு, அப்படி எது செஞ்சா நீங்க பின்னாடி கேட்கலாம். ஓகேவா? பட் இப்ப நான் சொல்லும் போது அமைதியாக பொறுமையா காது ரெண்டும் திறந்து வச்சு கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இந்த சம்பிரதாயத்தில் இருக்குன்னா அந்த சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை வந்து ஆச்சாரியர்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து ஆழமா சொல்லி போயிருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் கிருஷ்ணனை பத்தி நம்ம சஸ்டெயினா இருக்க முடியும். இல்ல சாண்ட் ஹரிகிருஷ்ணா ஒரு பி ஹாப்பி, சாண்ட் ஹரிகிருஷ்ணா எல்லாரும் பண்றாங்க, ஏன் பி ஹாப்பி ஆக முடியல? பிகாஸ் தத்துவங்கள் நம்ம வந்து ப்ராப்பரா கல்டிவேஷன் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சாஸ்திரங்களை. புரோபாதர் இந்த இஸ்கோன் அன்னைக்கு சொன்னல பக்தி விஷய கிளாஸ்ல, புரோபாத் இந்த இஸ்கோன் ஆரம்பிக்கும் போது 7 பிரின்சிபல் எடுத்து வராரு, 7 வகையான கட்டளைக்கு எடுத்து வராரு இந்த இஸ்கோன்ல. அது முதல்ல என்னது? சாஸ்திரங்களை சிஸ்டமேட்டிக்கா நம்ம கத்துக்கணும். நீங்க எங்க சாஸ்திரம் படிக்கிறோம்? புக்கு படிக்கிற ஹேபிட்டே போயிடுச்சு இப்ப நம்மளுக்கு. ஓகேவா? செக் கம் டு பாயிண்ட். வேதங்கள் 4 இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வண. இது என்ன ஆகுதுன்னா, இந்த வேதங்கள்ல வந்து வியாச தேவர் என்ன பண்றாரு, இத வந்து ஒரு சுருக்கமான ஒரு ஃபார்மேட் பண்றாரு. ஒரு ஃபார்மேட்னா ஒரு சிஸ்டமேட்டிக்ல என்ன பண்றாரு, அதை சம்மரைஸ் பண்றாரு. சம்மரைஸ் சுருக்குறாரு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? அப்ப அந்த வேதங்களை அதோடைய சாரத்தை எடுத்து அதை சுருக்கி அதை கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் இல்லைன்னா வேதாந்த சூத்திரம் சொல்லி அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்காங்க. அப்புறம் இதை வந்து கொடுத்த பிறகு, வேத வேசத்தை கொடுத்த பிறகு காலங்கள் போக 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 ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் வர வர ஒரு சம்பிரதாயத்திலிருந்து ஒரு ஆசிரமத்திலேருந்து நிறைய லீடர்ஸ் வந்து வராங்க. அவங்க இந்த வேதாந்த சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு, இந்த வேதாந்த சூத்திரம், இந்த பிரம்ம சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க
தனிப்பட்ட முறையில பல விஷயங்களை, பல சாஸ்திரங்களை உருவாக்குறாங்க, பல தத்துவங்களை உருவாக்குறாங்க. 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களை வேதவேசர் என்ன பண்றாரு, அதை வந்து பிரம்மசூத்திரம் இல்லைன்னா வேதாந்த சூத்திரம் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா ரொம்ப ஷார்ட்டா சம்மரி ஆக்குறாரு, எல்லாத்தையும் புரியுற மாதிரி சிம்பிளிஃபை பண்றாரு. இது காலப்போக்கில் வரக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்களா, ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட கருத்துப்படி அதை வந்து ஒரு தத்துவங்களை அது வச்சு ஒரு தத்துவங்களை உருவாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆதி சங்கராச்சாரியார் அவர் என்ன பண்றாரு, இந்த தத்துவத்தை வேதாந்த இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரு விவிர்த்த வேதா இல்லைன்னா வந்து மாயாவாத தத்துவத்தை உருவாக்குறாரு. விவிர்த்த வேதா இல்லைன்னா மாயாவாத தத்துவம் சொல்லலாம், அது உருவாக்குறாரு. இந்த மாயாவாத தத்துவம்னு என்ன அர்த்தம், அதாவது கடவுள் என்பவர் வந்து ஜோதி, கடவுள் என்பது பாத்தீங்கன்னா அவரு வந்து பிரம்மன்னா ஜோதி அப்படின்னு சொல்லி, இந்த ஜோதி எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அதனால நீயும் கடவுள் நானும் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்லி இந்த வேதாந்த சூத்திரத்தை வேதத்தை எழுதினாரு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ற, மாயாவ தத்துவத்தை உருவாக்குறாரு, அந்த தத்துவத்தை பிலோசபியை உருவாக்குறாரு. அப்ப அந்த தத்துவம் உருவாக்கும் போது அந்த காலகட்டத்துல சங்கராச்சாரியோடைய புகழ் வந்து 8 திக்கும் பரவுது, எல்லா இடமும் வந்து பரவுது. சங்கராச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லயே எல்லா சம்பிரதாயம் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா 8 வயசுல சன்னியாசம் எடுத்துட்டார். ஓகேவா? அடுத்து சங்கராச்சாரியருக்கு அப்புறம் மாயாவ தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பரவி இருக்கு. அப்ப இந்த மாயாவ தத்துவத்தை வந்து சரி பண்றதுக்காக என்னது ராமானுஜாச்சாரியர் வந்து வராரு. ராமானுஜாச்சாரியர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த வேதவேசரோடைய அந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்து இவரு ஒரு தத்துவத்தை உருவாக்குறாரு ராமானுஜாச்சாரியார். அது என்னன்னா விசிட் அத்வைதவாதம். விசிட் அத்வைதவாதம்னா என்னதுன்னா, அதாவது முதல் சங்கராச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, ஆத்மாவும் கடவுளும் எல்லாமே ஜோதின்னு சொல்லிட்டாரு, எல்லாமே ஜோதி ஒளின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீயும் கடவுள் நானும் எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரு ராமானுஜாச்சாரியர் என்ன சொல்றாரு, விசிட் அத்வைதவாதம். விசிட் அத்வைதவாத எஸ், அதாவது என்னன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் குவாலிஃபைட் நான் டுவலிசம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அத்வைதனா வந்து பாத்தீங்கன்னா துவைதனா 2, அத்வைதனா 1. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் 2 பேரும் தகுதி உடையவர்கள் சொல்லிட்டாரு. இது எதுவுமே பௌதிகம் கிடையாது, ஆத்மாவும் ஆன்மீகமானதுதான், பகவானும் ஆன்மீகமயமானவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ராமானுஜாச்சாரியா. பிறகு காலப்போக்கில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர் வர்றாரு. மத்வாச்சாரியர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, இந்த வேதாந்த சூத்திரத்தை எடுத்து அவர் அடுத்த பிலோசபியை உருவாக்குறாரு, அடுத்து கொடுக்குற மக்களுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன ஃபார்முலேட், அவர் எந்த ஃபார்மேட்ல கொடுக்குறாருன்னா துவைதவாதம். துவைனா வந்து 2, முதல்ல பாத்தீங்கன்னா விசிட் அத்வைதவாதம் ராமானுஜாச்சாரியா. அத்வைதன்னா வந்து பாத்தீங்கன்னா 1, துவைதனா 2, அத்வைதனா 1. விசிட் அத்வைதனா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் 2மே ஸ்பிரிச்சுவல் சொல்லி ராமானுஜர் சொல்றாரு. ஆனா மதுவாச்சாரியர் என்ன சொல்றாரு, மதுவாச்சாரியர் கையை பார்த்தா 2 பிடிச்சிருப்பாரு. துவைதவாதம் என்னன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற, 2மே செப்பரேட் ஆனது, 2மே தனித்தனியான நபர்கள் அப்படின்னு பிரிக்கிறாரு, 2த்தையும் பிரிக்கிறாரு. ஓகேவா? டுவாலிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல மத்வாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட சக்தி, அது ஆனா 2 பிரிந்து இருக்குது, 2மே தனித்தனி ஆத்மாக்கள் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிம்பார்க்க ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா துவைத அத்வைதவாதம் அந்த தத்துவத்தை கொண்டு வர்றார். துவைத அத்வைதனா என்னதுன்னா, துவைதனா 2, அத்வைதனா 1. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2மே வந்து சேம் தான். ஆத்மா சில சமயத்துல ஒன்னாவும் இருக்கு பகவான் கூட, ஆத்மா சில சமயத்துல தனித்தனியாவும் இருக்கு. அதான் துவைத அத்வைத வாதம். இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அடுத்து 5வதாக விஷ்ணு சுவாமி.
விஸ்வசுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுத்த அத்வைத வாதம் அது எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சுத்த அத்வைதனா அத்வைதனா சுத்த துவைதவாதம். சுத்த துவைதவாதம். துவைதனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு. ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு. துவைனா ரெண்டு. அப்படின்னா அவர் என்ன சொல்றேன்னா, இல்ல ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டுமே வந்து தூய்மையானவர்கள். சுத்தனா தூய்மையானவர்கள், பியோர். ரெண்டுமே பியோர் தான், ரெண்டுமே தனித்தனியா உள்ளது அப்படி சொல்லிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆதி சங்கராச்சாரிய ஆரம்பிச்சு விஷ்ணு சுவாமி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாயாவாத தத்துவம், ஒருத்தர் வந்து விசித அத்வைதவாத தத்துவம், ஒருத்தர் வந்து துவைதவாத தத்துவம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துவைத அத்வைதவாத தத்துவம், அடுத்து விஷ்ணு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுத்த துவைத சுத்த துவைதவாதம். இந்த மாதிரி 5 பேரும் 5 வகையான பிலோசபிகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் நானும் கடவுள் நீங்க கடவுள்னு சொல்றாங்க. சில பேர் ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாங்க. இல்ல ரெண்டுமே தனித்தனி. ஆத்மா பரமாத்மா கிட்ட ஆத்மா வந்துருக்கு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இதுவும் ஓகே சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து என்னது, ஆத்மாவும் பரமாத்மாவும் 2 பேரும் தனித்தனிதான், அவர் ரெண்டுமே தூய்மையானவும் சொல்லிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு பிலோசபிக்கலும் காலங்கள் மாற என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தவங்களும் ஒரு விஷயங்களை வந்து எல்லாமே பிடிச்சி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. இப்ப லாஸ்டா சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றாரு. அவரு இந்த பூமிக்கு வந்து என்ன பண்றாரு, மகாபிரபு என்ன தத்துவத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. ஓகேவா, இப்ப இந்த தத்துவங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை நடக்க போகுது, இதெல்லாம் என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் தோணும். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரபு பண்ண போறோம், எல்லாம் என்ன நினைக்கிறேன், இது யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். மகாபிரபு என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்றேன்னா, இதான் கடைசி தத்துவம், இதான் கலியுகத்தின் முக்கியமான தத்துவம் சொல்லி ஆச்சிந்தியா பேதா ஆபேதா தத்துவம் அப்படின்னு சொல்லி கடைசி தத்துவத்தை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு மகாபிரபு. வியாச தேவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தி ஆவேச அவதாரம். அதே போல கடைசியா வரக்கூடிய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியா வர்றாரு. மகாபிரபு என்ன பண்றாரு, ஆச்சிந்தியா பேதா ஆபேதா தத்துவம். அதாவது இது என்ன அர்த்தம்னா, ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே பேதம் ஆபேதம். பேதம்னா வந்து என்னதுன்னா டிஃப்ரெண்ட், வித்தியாசம் இருக்கு. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது பேதா. ஆபேதான வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இல்ல, அப்படி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படி சொல்லிக்கிறாரு. இது என்னடா புது குழப்பமாச்சுன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம். அவர் தெளிவா சொல்றாரு, அதுக்கு உதாரணம் எடுக்கிறாரு. என்னதுன்னா, இப்ப ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்பு வந்து ரொம்ப பெருசா எரியுது. அந்த நெருப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பார்க்க நிறைய பறக்கும், அப்படி மேல பறக்கும், நிறைய தீப்பொறிகள் பறக்கும். அந்த நெருப்புக்குள்ள நம்மள ஒரு டிஷர்ட்டோ ஒரு சட்டையை தூக்கி அந்த நெருப்புக்குள்ள போட்டா, அந்த நெருப்போட சக்தியால அது என்ன பண்ணும், அந்த நெருப்பு அந்த சட்டையை கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எரிச்சு தூள் ஆக்கிடும். கரெக்ட். அதே போல அந்த நெருப்போட ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த நெருப்போட அந்த தீப்பொறி இருக்குல்ல, அந்த தீப்பொறி வந்து அதுவும் நெருப்பு தான், அதுவும் வந்து நெருப்போட ஒரு அங்கம் தான். ஆனா அதுவும் சட்டையில பட்டுச்சு என்ன ஆகும், அதுவும் வந்து என்ன பண்ண, இந்த இடத்துல வந்து சட்டையில பட்டுச்சு என்ன ஆகும், அதுவும் வந்து எரிக்கும். ஆனா அது என்ன ஆகும்னா, அது ஒரு சின்ன அளவுல மட்டும்தான் எரிக்கும். பெரிய நெருப்பு பெரிய அளவுல எரிக்கும், சின்ன நெருப்பு அந்த ஸ்பார்க்கு சின்ன அளவுல எரிக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே எரிக்கிற தன்மைகள் இருக்கு. அப்போ மகாபுரு என்ன சொல்றாருன்னா, ஆத்மா என் பரமாத்மா பேத அபேதம் என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்துல அவங்க சேமாவும் இருக்கிறாங்க, பிறகு வந்து வேறுபடுறாங்க. அது எப்படின்னா, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தன்மைகள், அதாவது குவாலிட்டி தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா பகவானும் ஆன்மீக ஆத்மா சிட் ஆத்மா, ஜீவாத்மாவும் சிட் ஆத்மா ஆன்மீக ஆத்மா, புரியுதா? ஆனா எங்க வேறுபடுறோம்னா, அவர் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. அவர் பெரியவர் விபு, நம்ம சின்னவங்க, நம்ம அணு ஆத்மா. இங்க வேறுபடுறோம். அப்ப
இந்த தத்துவத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த தத்துவத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன? அது ஏன் மத்வாச்சாரியா ஏன் வந்து மகாபிரபு இந்த 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 பிலோசபியை எடுத்துக்கிட்டாரு? ஏன் இந்த பிலோசபியை ஃபாலோ பண்ண? இதுல மிகப்பெரிய நன்மை என்னதுன்னா, எப்ப வந்து அச்சிந்தியன்னா வந்து பாத்தீங்கன்னா அளக்க முடியாத சக்தி, இன்கான்சீவபிள். ஓகேவா? அப்ப ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பேருமே சேம் தான். அவர் ரெண்டு பேரும் ஆன்மீக ஆத்மாக்கள் தான். ஆனா அளவுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர் பரமாத்மா, நம்ம வந்து அணு ஆத்மா, நம்ம ஜீவாத்மா, சின்ன ஆத்மா. அப்ப இந்த தத்துவத்தை கலியுகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இதுல மிகப்பெரிய நன்மையில வந்து இதுல மிகப்பெரிய நன்மை வந்து என்ன இருக்குன்னா, இதுல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட உண்மையான ஆத்மாவோடைய சொரூபம் இங்க வெளிப்படும். ஆத்மாவுடைய உண்மையான அட்ரஸ் வந்து என்னது? ஜீவேர சொரூபாய் நித்திய கிருஷ்ணா. நம்ம ஜீவாத்மா எல்லாமே கிருஷ்ணருடைய தாசன்கள், கிருஷ்ணருடைய சேவை, கிருஷ்ணனுக்கு பகவானுக்கு சேவை செய்யணும். அப்ப இந்த தத்துவத்தை மகாபுரு கொடுத்தது வந்து என்னதுன்னா, பகவான் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அந்த தத்துவத்தை எடுத்து வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அப்ப அந்த பரமாத்மாக்கு ஜீவாத்மா சேவை செய்யணும். ஏன் சேவை செய்யணும்? அவர் பெரியவர், நம்ம சிறுவங்க. ஏன் சேவை செய்யணும்? அவரும் ஆன்மீகமானவர், நம்மளும் ஆன்மீகமானவங்க. அவருக்கு ஏன் சேவை செய்யணும்? நம்ம சேவை செஞ்சா நம்ம வந்து அவர் லோகத்துக்கு திருப்பி நம்ம பேக் டு ஹோம், பேக் டு கோட் போயிடலாம். இது மத தத்துவத்துல நடக்குமா கேட்டீங்கன்னா நடக்கும், ஆனா ரொம்ப குறைவான அளவுல நடக்கும். சில தத்துவங்கள் இப்ப மாயா சங்கராச்சாரிய தத்துவத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா நானும் கடவுள், எப்ப ஜீவாத்மா நான் கடவுள் நினைக்குதோ அந்த இடத்துல என்ன ஆகுது? ஜீவாத்மா மிகப்பெரிய மகா மாயாக்கு உட்படுது. ஜீவாத்மா மனிதன் என்னைக்குமே கடவுளா ஆக முடியாது. நீங்க ஒரு மேஜிக் மேனா ஆகலாம். நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அஷ்டாங்க யோகத்தை நீங்க பயிற்சி பண்ணி நீங்க உங்களுக்கு சக்தி கிடைக்கலாம், அஷ்டமா சக்தி கிடைக்கும், அகிமா லகிமா தாரணம், இந்த மாதிரி சக்திகள் கிடைக்கும். நீங்க சின்னதாகிறது, நீங்க பெருசாகிறது, நீங்க கூடு விட்டு கூடு பாயுது, இந்த மாதிரி சக்திகள் வேணா உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஜீவாத்மா பரமாத்மா எக்காலத்திலும் ஆக முடியாது, ஆக முடியாது, ஆக முடியாது. அப்ப இந்த இவ்வளவு தத்துவங்கள் தாண்டி அச்சிந்தியா வேதா ஆபேத தத்துவம் என்ன கொடுக்குதுன்னா, நம்மளும் பகவானும் ஆன்மீக ஆத்மா தான். நம்மளும் பகவானும் அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. அப்ப நம்ம சின்னனா இருக்கும் போது, நம்ம அணு ஆத்மா இருக்கும் போது, நம்ம ஜீவத்மாவுக்கு நம்மளோட வேலை என்னது? அந்த பெரியவருக்கு, அந்த பரமாத்மாவுக்கு சேவை செய்யுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சின்னவங்க, நம்ம அணு ஆத்மா, நம்ம ஜீவாத்மா கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன தேவைப்படுது, அங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களுக்கு சேவை செய்யணும். அங்க உண்மையான ஆத்மாவோட உண்மையான ஐடென்டிட்டி வெளிப்படுது. அதனாலதான் இந்த தத்துவத்தை மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்தாரு. இந்த தத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்க பகவானுடைய கோலோகத்துக்குள்ள நீங்க போக முடியும், பகவானுக்கு சேவை ஆக முடியும். ஒண்ணு, இந்த தத்துவத்துக்குள்ள என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் நீங்க பகவானுக்கு சேவை பண்ணும்போது தான் இந்த தத்துவத்துல தான் உங்களுக்கு பிரேம பக்தி டெவலப் ஆகும். மத்த தத்துவத்துல பிரேம பக்தி டெவலப் ஆகாது, பக்தி டெவலப் ஆகும். ஐஸ்வர்ய ஞான பக்தி ஏற்படும், இல்ல ஐஸ்வர்ய பக்தி ஏற்படும். ஆனா பிரேம பக்தி கிடைக்காது. பிரேம பக்தி ஓன்லி இன் அச்சிந்தியா வேதா ஆபேத தத்துவத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். பிரேம பக்தி கிடைச்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர், அந்த நந்தன கிருஷ்ணர், யசோத நந்தன கிருஷ்ணர் கிட்ட நம்ம வழிபடுவோம். நீங்க ஐஸ்வர்ய பாவ பத்தி கிடைச்சுன்னா நீங்க நாராயணர், விஷ்ணு, மகாபாரதம் இதுல நீங்க நின்றுவோம். நம்ம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிலோசபி. நீங்க அச்சித்த பேதா ஆபே தத்துவத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நந்தன கிருஷ்ணா, பிருந்தாவன கிருஷ்ணா, அந்த டீப் தத்துவத்துக்குள்ள போக முடியும். ஈவன் இப்ப நம்ம எந்த சம்பவத்தை நம்ம குறை பேசல, யாரையும் நம்ம தவற பேசல, நம்ம வந்து உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்க பகவான் விஷ்ணுவே கடவுள் சொல்லுவாங்க. அது தவறு கிடையாது. அது ராமானுஜாச்சாரியர் கொடுத்து போயிருக்காரு. ராமானுஜர் மிகப்பெரிய ஆச்சாரியார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு ராமானுஜ ஆச்சாரிய கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எடுத்திருக்கிறாரு. விக்கிரக சேவா, வைஷ்ணவ சேவாலாம் ராமானுஜாச்சாரிய எல்லா சம்பிரதாயத்துக்கிட்டே ரெண்டு சேவைகளும் எடுத்திருக்கிறாரு. ஆனா மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நாராயண விஷ்ணு வழிபடுறது சிறந்ததுதான். ஓகேவா? ஆனா அதோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த நந்தன கிருஷ்ணர் இஸ் அ சுப்ரீம் கோல். அதுதான் நம்மளோட கோல். அந்த கோலை நீங்க அடையணும்னா நம்ம இந்த அச்சிந்தியா வேதா ஆபேத தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அப்பதான் நம்ம பகவான் சேவை செய்ய முடியும். அதுதான் நம்ம பிரேம பக்தி கிடைக்கும். அந்த பிரேம பக்தி அச்சிந்திய பேத அபேத தத்துவத்துல பிரேம பக்தி அது மட்டும் தான் கிடைக்கும். அந்த பிரேம பக்தி வந்து எப்படி கொண்டு வருது? அதுக்குதான் மகாபிரபு என்ன பண்றாரு? ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வராரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துலதான் பிரேம பக்தி இருக்கு. ஓகேவா? நீங்க எல்லா சம்பிரதாயத்திலையும் தத்துவங்கள்லயும் மந்திரங்களை இது பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரிசைட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. பாடல்கள் பாடுறது ரொம்ப குறைவா இருக்கும். ஓகேவா? ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க பாடலாம், மந்திரமாவும் நீங்க வந்து ஜபம் பண்ணலாம். இதுல பிரேம பக்தி முழுக்க முழுக்க இதுக்குள்ள வந்து ஃபுல் இது இருக்கு. இதுல வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ஓம்காரம் இருக்காது. இப்ப பிரணாம மந்திரம் ஓம் வந்து நானும் ஓம் சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றாருல, ஹரே கிருஷ்ண மந்திரத்துல மட்டும்தான் பகவான் கிருஷ்ணன் ஓம வச்சிருக்க மாட்டார். மற்ற மந்திரங்கள்லாம் ஓம் இருக்கும். ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நம சிவாய, ஓம் கணபதி நமக, ஓம் லட்சுமி நமக, எல்லாத்துலயும் ஓம் இருக்கும். ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ஓம வச்சிருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அவரோட சக்தியும் அவரும் 2 பேரும் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில ஓம் தேவையில்லை. இவ்வளவு விஷயங்களை அடக்கியதுதான் அச்சிந்தியா வேதா ஆ வேத தத்துவம். அந்த தத்துவத்தை தான் நம்ம கொடுக்கறதுதான் மகாபிரபு இந்த பூமிக்கு கீழே இங்க வந்தாரு. அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம அந்த கிருஷ்ணர் செய்த பிருந்தாவன் லீலைகளை இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மூலியமாக நம்ம அந்த டேஸ்ட் எடுக்க முடியும். அந்த டேஸ்ட் எடுத்துமே ஆனால் சிவ பாகவத்துல நம்ம சொன்ன மாதிரி ஜென்மாதி அசியனா அந்த ஆத்மாவோட உண்மையான அந்த ரசம் டேஸ்ட் வந்து இந்த மந்திரத்து மூலியமா கிடைக்கும். அதனாலதான் இந்த பிலோசபிய நம்ம சம்பிரதாயத்துல எல்லாரும் தொட்டு ஃபாலோ பண்ணி வராங்க. நம்மளுடைய ஆச்சாரோட எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ், புக்கு, ஸ்கிரிப்சர், வேற என்னது மேகசின்ஸ், பிலோசபிக்கல் கிளாஸ் எல்லாமே இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணோம். அதனாலதான் நம்ம இந்த தத்துவத்தை விட்டு வேற ட்ராக்குக்குள்ள நம்ம மாறி தத்துவத்தை நம்ம வந்து தடம் மாறிடக்கூடாது. அப்படி தடம் மாறணுமே ஆனால் நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கிறது நம்மளுக்கு தடைப்பட்டு விடும். பக்தி கிடைக்கும், கிருஷ்ண பிரேம கிடைக்காது. ஓகேவா? ரொம்ப ஹெவியா ஆயிடுச்சு. அதனால கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணரே ஆதாரம், அவர்கிட்ட இருந்து தான் வந்து எல்லாமே நடக்குது. அவர் அடையிறதுக்கு நம்ம வந்து அச்சிந்திய பேதா ஆபேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணமே ஆனால் கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். இன்னும் அடுத்த விஷயங்களை வந்து கிருஷ்ணர் கவிராஜ் சொல்ல போறாரு. பிறகு அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்யா சரிதாமிருதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜியூ கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ஜெகநாபர சுபத்ரங்க महारानी की जय. गौरांग महाप्रभु की जय. गौर हरि की जय. जय श्री प्रभुपाद महाराज निताय गौर प्रेमानंदे. हरि 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 ओम. हरे कृष्णा. थैंक यू सो मच. எதுவும் கேள்வி தான் கேட்கலாம்.